அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மனனம் செய்வோங்கிற வகுப்பில் 29வது ஜுஸு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூரா நூஹ். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. இன்னா நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சா அல்லது அலிஃப் வரும்போது மத்து முன்ஃபசில் நீங்கள் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா சுக்குன் பெற்று வந்திருக்கா, அதுக்கு முந்தைய எழுத்தை கவனிக்கும் போது ஃபத்ஹா இடம் பெற்றிருக்கிறனால இது என்ன வல்லினப்படுத்தி ஓதணும். ஆர் செல்னா நூல் அலிஃப் மதா 2 ஹரக்கத். நூஹன் ஸோ நூலில் வாவ் மத்தா இங்கே 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ஹன் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹாவுடைய உச்சரிப்பு நல்ல லைட்டாக கொடுங்க. ப்ளஸ் தன்வீனுக்கு அப்புறம் அலிஃப் வந்திருக்கு, இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. இந்த இடத்துல நோ ஹன் அப்படி பண்ணக்கூடாது. நோ ஹன் இலா இப்படி ஓதணும். லேமில் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். காஃப் அலின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல மதை தொடர்ந்து அலிஃப் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன அடுத்த வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தால் நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா அலிஃப் இருக்குது, இது ஹேர் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? நூன் சுக்கூனுக்கு அப்புறமா தால். ஸோ இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ரா சுக்கூன் பெற்று வந்திருக்கு, முந்தைய எழுத்தை கவனித்தோன்னா கெஸ்ரா இருக்குது. ஸோ இந்த ராவை வல்லினப்படுத்த தேவையில்லை. இங்கே நீங்கள் அர்சல்னா அப்படி சொல்லுவீங்க. இங்கே அவ்வளோதான். கௌமக் காஃப் வந்து வல்லின எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது நான் கேஃப் சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணேன். ஸோ ஹம்ஸுடைய சட்டத்தை கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். கண்டினியூ பண்ணி கூட நீங்கள் ஓதிக்கலாம். நூன் சுக்கூனுக்கு அப்புறம் காஃப் இஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். பா சுக்கூன் பச்சு வந்திருக்கு. கல்கலத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஐயத்தி நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஐயா இது பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஐன் இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. தால் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனை தொடர்ந்து அலிஃப் இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ஆஸ் யூஷுவல் முதல் ஆயாலே என்ன வந்துட்டு மத்துல் ஆரித் 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ செகண்ட் ஆயா பார்க்கலாமா? قال يا قوم إني لكم نذير مبين. قال காஃப் அலின் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். கால யா கௌமி யால அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். காஃப் அலின் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இன்னி நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா நூன் இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. நதீருன் யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனுக்கு அப்புறமா மீம் வந்திருக்கு, இதுதான் பில் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். வசனத்துடைய முடிவில் மத்துல் ஆரித் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஒரு ஆயாவுடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூனில் வரும். சுக்கூனுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் அலிஃப் மதா யா மதா வவ் மதா இருந்துச்சுன்னா அதுதான் மத்துல் ஆரித். ஸோ அதுக்கு தான் நம்ம 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுப்போம். 2 இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சூரா முழுவதுமாக 2 கொடுத்துக்குங்க. 4 or 4 6 or 6. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. قال يا قوم إني لكم نذير